வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராக்ஸ் ஆஃப் பஞ்சபூதங்கள். கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு மாதம் ஆகுது நமக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு சும்மா ஒரு காலேஜில் விளாக் எடுக்கலாமே முடிவு பண்ணியிருக்கோம். முரளிக்கு பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு பற்றி சுற்றுமே அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஃபீல்ட் ட்ரிப்புன்னு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா நமக்கு இந்திய தேட்டர் கிளாஸ் வேறு இருக்குது. இன்றைக்கி மணி என்ன இப்போது 6:50 டைமு. காலையில் போயிட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பல்லு மட்டும் விளக்கியிருக்கேன், இன்னும் தூக்க கறக்க மாட்டலை. இனி போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜ் தட்டு போட்டுன்னு கிளம்பணும். இன்றைக்கி நடக்கிறது ஃபுல்லாக நம்ம விளாக் எடுக்க போகிறோம். எப்படி இந்தியன் தேட்டர் கிளாஸில் நிறைய அல்சாட்டியங்கள் நடக்கும், நம்மட்டி இன்றைக்கி விளாக் எடுத்து தள்ளுறோம். ஸோ இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டு அடிக்கடி வரும்னு சொல்ல மாட்டேன், ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை கண்டென்ட் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஸோ இப்போ போயிட்டு வேலையை நான் செய்ய வேண்டியது போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு குளிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கிளாஸுக்கு என்னென்ன வேணுமோ அம்புட்டி எடுத்து வைக்கணும். முதல்ல ஜங்ஷன் பாக்ஸு, அதுக்கடுத்து சார்ஜரு, கொஞ்சம் டேட்டா கேபிள், பவர் பேங்க்கா, லொசுக்கு நிறைய இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ போயிட்டு பேக் பண்ணிட்டு வந்துடலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நமக்கு முரளிகிட்ட இருந்து இன்றைக்கி ஃபோனை கடன் வாங்கி வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா ஃபோனு. எதுக்குன்னா நம்ம காலேஜில் இன்றைக்கி அந்த லகோரி கேம் நடத்துகிறாங்க ஹாஸ்டல் டேக்கு. அதை கவர் பண்ண வார்டன் கூப்பிட்ருந்தார். அதனால் என் ஃபோனு சார்ஜ் இல்லாட்டி இதில் எடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து. அப்புறம் இந்த ஃபோனு சார்ஜ் இல்லாட்டி இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ஃபோன்லேயே கண்டினியூ பண்ணுவேன். இனி போயிட்டு இது நம்ம இந்த சைடு லேப்டாப் இருக்குது, இதில் கீபோர்டு இருக்குது. டஸ்ட் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு மூடி வச்சுருக்கிறேன். இல்லாட்டி போய் டஸ்ட்டு உட்காந்துக்குது. இவன் வேறு நைட்டு முரளி இங்கே தான் படுத்து தூங்கினான். அவன் பாட்டுக்கு விண்டோ திறந்து போட்டு போயிட்டான். கொல்ல குளிர் நைட்டு. இப்போ போயிட்டு கண்ணோட திறப்போம். இன்னைக்கு எதை போட வழக்கமாக இந்த நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸுலாம் கிடையாது, என்ன தோணுதோ எடுத்து போட்டு போகிறது தான். இன்றைக்கி நமக்கு இதான் ட்ரெஸ்ஸு தூக்கி போடுதுங்கிட்டு. அப்புறம் இதுங்கிட்டு அது தச்சு வேறு டவல் நமக்கு பெட்லேயே கிடக்குதுங்கிட்டு. வேறு என்ன, ஜங்ஷன் கார்டு எடுக்கணும், அதுவும் போடுக்குள்ளே தானே இருக்குது. ட்ரெஸ் எடுத்தாச்சு. அடுத்தது நமக்கு தேவை ஜங்ஷன் கார்டு, பென்ட்ரைவ் தேவைப்படும். அப்புறம் அடுக்கு தேவைப்படாது, பென்ட்ரைவ் இருக்கிறதால. இந்த டூல் கிட்ட வேணால் எதுக்காவது தூக்கிட்டு போகலாம். அதில் டூல் கிட்டுன்னு சொல்ல முடியாது, நான் அந்த பேரில் வச்சுருக்கேன் கையில், அவ்வளோதான். பவர் பேங்க் இருக்குது, எடுத்து வச்சுக்குவோம். இதுதான் நம்ம பவர் பேங்க்கு. வேறு ஏதாவது தெரியும். இந்த ட்ரைபாடு தேவை இன்னைக்கு, இல்லாட்டிலாம் நமக்கு கை கால் ஓடாது. இங்கிட்ட வரேன் ட்ரைபாடு, அதை தூக்கிட்டு போயிடணும். ட்ரைபாடுக்கு மேலே கிளாம்ப் ஒன்று வச்சுருப்பேன், மொபைல் கிளாம்ப்பு. இங்கே இருக்குது. கிளாம்பை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன், கிளாம்ப்பு கிடச்சி போச்சு. இது இங்கிட்ட வச்சிரும். அப்புறம் வேறு சீனியருக்கு ஒருத்தவங்க கொடை கேட்டாங்க, கொடுக்கணும். அவ்வளோதான். டைப் சி டு டைப் சி வெளியே ஒன்று இருக்குது, உள்ளே இருக்கிறது கிடக்கட்டும். வெளியே ஒரு டைப் சி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிருப்பேன், பிரச்சனை இல்லை. வேறு இது டேட்டா கேபிள் தேவைப்படாது. இது ஏவி டு ஆக்ஸு இருந்துட்டு போகுது. அவ்வளோதான். இப்போதைக்கு நமக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. இதை மட்டும் இனி தூக்கி ஒரு பெட்டில் வச்சுப்போம், இல்லாட்டி மறந்துடுவேன். அப்புறம் ஐயோ கையில் நிற்க மாட்டேங்குது. போட்டேன்டா. கை ஃபுல்லாக பொருளாக இருக்குது, இத்தனை பொருளையும் என்கிட்ட வைக்க முடியல. அவ்வளோதான். தேவையான பொருள் எடுத்து வச்சாச்சு, ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. துண்டை கட்டுறோம், குளிக்கிறோம், வரோம். ஏன்னா எனக்கு தலைக்கு வர குளிக்கணும், தலையில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஓகே. A little longer than a few minutes later. Much later. इसका
யாரும் நினைக்க வேணாம்னா என்ன யாரா நினைக்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள அவெல்லாம் நினைக்க மாட்டான். அப்புறம் யாரு அவெல்லாம் நினைக்கிறத வந்து டெய்லி விக்கல் வரும்டா எனக்கு. மற்றவங்க யாராவது நம்மளை நினச்சா விக்கல் வரும்னு சொல்லுவாங்க. ஆமாம் முருகா. ஆனால் அங்கே விற்கிற பாரு எக்கோ அடிச்சதுல மாப்பிள்ள. எக்கோ எக்கோ டேய் என்னடா இது மாப்பிள்ள. ரெஸ்ட் இன் பீஸ் போஸ்டர் ரெடி, ஜெமினியஸ் ரெடி பண்ணிடலாம். ஆள் இருக்கு நம்மகிட்ட. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நீ செத்து போஸ்டர் எடுத்துடலாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள சீக்கிரம்டா. மூட்டு வாடா அலங்கார பந்தல சாங் நோட்ஸில் வைக்கணும். எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பேச இல்லைடா. ஃப்ரெண்டு எவனும் சாவலை. நீ யாரும் மொதல் ஆளை செத்து அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை வைங்க. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. பிளாக் எடுத்துருவோமா? நான் கண்டினியூ பண்ணுறேன், நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு. மக்களே அடி ஏன் என்ன ஆகி போச்சுன்னா, ஃபுட் கோர்ட்டுக்கு சாப்பிட்லான்னு கிளம்பி வந்தோம். வந்த நேரம் மாப்பிள்ளைக்கு சரியான விக்கல். ஒரு சின்ன கருமத்தை கழட்டிக்கிறேன். மாப்பிள்ளைக்கு சரியான விக்கல். விக்கல்லாம் சொல்லணுமாடா வீடியோவில்? சொல்லணும். ஏன்னா வரப்பே வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். வேணால் உள்ளே தூக்கி போடுறான். இப்போ சாப்பிட்லான்னு உட்காந்த இடத்துலையும் உட்காந்து விக்கிக்கிட்டு இருக்கான். கேட்டால் பொம்பளை அதிகமாகிடுச்சுங்கிறான். இதையும் சொல்லுவேன் வீடியோவில். யார் பார்க்குறான்லாம் பார்க்க மாட்டேன். வேணும்னா 18+ கண்டென்ட்னு போட்டுக்கிறேன். சாப்பிட்லான்னு வந்தோம். செத்தோசங்கிற பேரில் ஒரு கர்மத்தை போட்டிருக்காங்க. ஒழுங்காக வேகலை. கார்ன்ஃப்ளெக்ஸு இல்லை இன்றைக்கி. அதனால் அதுக்கு பதிலாக ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். சட்னி ஆவரேஜ், வெஜ் குருமா ஓகே. மித்தபடி எதுவும் சொல்லிக்கிற லெவலுக்கு இல்லை. இதோட குடும்ப தலைமை இன்னைக்கு எங்கே போகிறீங்க? ஃபீல்ட் ட்ரிப்பு. ஏதோ காசியா ராம்நகர் கிட்ட இருந்தாங்க. எனக்கு அதில் பாதி பேர் தான் காசின்னு இருக்கு ஞாபகம் இருக்குது. ராம்நகர். சரி, மொத்தத்தில் ராம்நகர் போகிறீங்க. நான் இந்தியன் தேட்டர் கிளாஸில் சவுண்ட் எஃபெக்டில் குப்பை கொட்ட போகிறேன். சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு வர ஆள் இல்லைங்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்டு தலைவன் போயிடுவான். அன்றைக்கி லகோரியெல்லாம் மிஸ் பண்ண போகிறேன். பொண்ணுங்கள்லாம் ஆடும். அஞ்சரைக்கு வந்துடும்டா. 5:20 கேம் ஆரம்பிச்சிருமே. 5:30 சொன்னால் தான் 7 மணிக்கு கூட்டிகிட்டு வராங்க. மேக்ஸிமம் 5:30. மேக்ஸிமம் 5:30. மினிமம் 5 மணிக்குள்ள வரலாம்டா. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி எங்கே கிளம்பணும்? பஸ்ஸுக்கா? நான் திருப்பி ஹாஸ்டலுக்கு போகணும். நிர்ஷாக்கா கூப்பிட்றப்ப திருப்பி வரணும். பல வேலை இருக்குது மேலே. எனக்கு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போது சாப்பிட்டு வந்துட்டோம். முரளி கேட்டு கிளம்பிட்டான். நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அவன் பாதிலேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். முழுசாக திங்கவே இல்லை அந்த பக்கி. இப்போ என்னென்னா நமக்கு அடுத்த வேலை இன்றைக்கி 10:30 தான் கிளாஸு. இன்னும் சீனியர் அக்காங்க வருவாங்க. அவங்க லஞ்சை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கம்பெனி தர வேண்டிய வேலை இருக்குது நமக்கு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு பொட்டி படிக்க தூக்கிட்டு 9 மணிக்கெல்லாம் கிளாஸுக்கு போயிடுவேன். 10:30 வரைக்கும் அங்கே என்ன ஆணியை பிடுங்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. இப்போதைக்கு ஆஸ் பர் மை கெஸ்ஸு என்னன்னா, போயிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஷீட் உண்டு. ஸ்கிரிப்ட் ஷீட்டை வச்சு இன்னும் சவுண்ட் எஃபெக்ட் இன்றைக்கி என்ன சீன் பண்ண போகிறாங்கன்னு கேட்கணும். அந்த முந்தின சீனை இன்றைக்கி ரிஹர்சல் பண்ணுவாங்கன்னா அதுக்கான சவுண்ட் எஃபெக்ட் எது எல்லாமே எடுத்தாச்சா இல்லை எது எடுக்கலை எல்லாத்தையும் இன்றைக்கி போய் இப்போ தலையை தின்றுவானுங்க. அங்கே போயிட்டு வேறு எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மித்தபடி நான் வந்துருச்சு. ஐடி கார்டு இருக்கும். ஆமாம், ஐடி கார்டு இல்லாட்டி மத்தியானம் ஃபுட் கோர்ட்டுக்குள்ள விட மாட்டாங்க. கிளாஸுக்குள்ளேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்ச டீச்சராக இருந்தாலும் ஆஸ் பர் தி ரூல்ஸ் ஐடி கார்டு வேணும். இல்லாட்டி கிளாஸுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் மறந்துடுவேன். அப்புறம் இந்த கருமத்தை தூக்கி கழுத்துற மாட்டேங்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டியது நேராக கிளாஸுக்கு தான் போகணும், நடக்கணும். இங்கேருந்து எப்படி நடந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் கிளாஸுக்கு போயிடலாம். மணி என்ன இப்போ 8:10 ரவுண்டாக 8:10 ஆகுது. இனி ஃபோன் வர வேண்டிய ஃபோன் வந்து நான் ஃபுட் கோர்ட்டுக்கு போய் கம்பெனி கொடுத்துட்டு நேராக கிளாஸுக்கு சூட்டு விட்றேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அக்கா கால் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஃபுட் கோர்ட்டுக்கு கிளம்பி அங்கேருந்து அக்கா கூட கம்பெனி கொடுத்துக்கிட்டு நேராக கிளாஸுக்கு கிளம்ப வேண்டியதான். நமக்கு பாட்டில் இல்லை, இல்லாட்டி என்னது புடைக்கிது உள்ள பேக்கில் குடையா என்னது குத்துது ஏதோ ஒரு கர்மம் பேக் சைடில் வச்சுருந்துருக்கேன். ஓகே, இதுக்கு மேலே நம்ம நேராக ஃபுட் கோர்ட்டு கிளம்பிட வேண்டியதான். முடி வேறு செட் ஆக மாட்டேங்குது நமக்கு, பாலா போன முடி. இனி நேராக சொன்ன டைலாகே சொல்லிக்கிட்டு இருக்கேனே. கிளம்பும் பண்ணியாச்சு.
15 minutes later. பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. சவுண்ட் இப்போது என்னென்னா கிளாஸுக்கு எவனும் வர மாட்டான் 10:30 வரைக்கும். டைம் இப்போது என்ன ஆகுது, 9:15 ஆகுது டைமு. இங்கேருந்து சேரை எடுத்துகிட்டு போட்டு நம்ம உட்காந்து சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் நேரம் எடுக்கணும். நீ அதை வேறு எடுக்கணுமே. இருங்க காட்டுறேன் பாருங்கள் கிளாஸ் ரூமை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதான் லேண்ட்மார்க்கு. இங்கே இருந்தால் தான் நமக்கு இந்த சாக்கெட் பக்கத்தில் இருக்குது, சார்ஜ் பண்ண ஈஸியாக இருக்கும். இது நம்ம பேகு. இந்த சேர் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் போட்டு வச்சுப்போம், நமக்கு யூஸ் ஆகும். One shift later. இந்த கிளாஸு பார்த்தீங்கன்னா முடிஞ்சது போட்டு அடித்து நவுட்டாங்கன்னு ஃபேக்கல்ட்டி பிடிச்சி கிழிச்சாங்க. ஒரு வாரம் என்னத்தை பிடுங்குனீங்கன்ட்டு. அந்த அம்மா என்னடா லிஸ்ட்டு அது இஷ்டத்துக்கு அடுக்குது. சாங் எங்களுக்கு அப்படி எடுத்து கொடுங்க இப்படி எடுத்து கொடுங்கன்ட்டு. இப்போ என்னன்னா எங்களுக்கு இந்தியன் தேட்டர்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அது நாங்கள் ஃபைனலுக்கு ட்ராமா பண்ணணும் செம்ம எண்டில். அந்த கருமத்தையும் பண்ணலை நாங்கள் இன்னும். அதை நாங்கள் முடிக்கிறதுக்கு எப்படியும் மே மாதம் ஆயிடும் வைங்களேன். மே எண்டில் தான் ப்ளே பண்ணுறதா இப்போ பிளானு. செம்மு வந்து இப்போ ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வருது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ளே முடிச்சாங்கணும். ஃபஸ்ட் செம்முக்கே நாங்கள் டிமி கொடுத்துட்டோம். செகண்ட் செம்முக்கு டிமி கொடுத்தோம்னா செத்தோம் நாங்கள். இப்போ என்னன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். அந்த அம்மா கேட்குற சாங் வந்து எப்படின்னா அது அவங்க சொல்கிறதே தினுசாக சொல்லுவாங்க. ட்ராக் பிஜிஎம் எடுக்கும் போதே அப்படி தான். மகாபாரதம் ஒரு சைடு நடக்கும், அதுக்கு கிளாசிக்கல் ஆட்டிடியூட் ரெண்டு சம்மந்தமே இல்லாமல் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். ஆனால் சேர்க்கணும். அப்படியே இந்த பக்கம் பிஜிஎம் முடிச்சுட்டு இந்த பக்கம் சாங் பக்கம் வந்தோம்னா செமி கிளாசிக்கல் பாலிவுட் ஸ்டைலில், ஆனால் கிளாசிக் தாண்டக்கூடாது, மாடர்னாகவும் இருக்கணும். இது என்ன கண்டுறாங்க எனக்கு புரியல. அது போக மற்றவனுக்கு பார்த்தா கிளாசிக்கல் பட் மாடர்ன். என்ன இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறது. அடுத்த பஞ்சாயத்து நமக்கு சாப்பாட்டில் வச்சுட்டானுங்க. ஈரானுக்கும் சம்திங் அந்த யூஎஸ்க்கெலாம் போர் போடுறதோட அந்த போரோட பஞ்சாயத்தால் நம்ம நாட்டில் எல்பிஜி சிலிண்டர் விலை ஏறி போச்சு இல்லை. அந்த விலை ஏறினதை சமாளிக்க எங்கள் ஃபுட் கோர்ட்டில் என்ன பண்ணி வச்சிட்டானுங்க, வேணால் மெசேஜ் வந்தால் சைட்டில் போட்டு விட்றேன். வந்த மெசேஜை ஃபுட் கோர்ட்டில் வந்து 3 நாளைக்கு நார்மல் சாப்பாடா, 3 நாளைக்கு தான் வெரைட்டி மெனுவாக சாப்பாட்டில் கை வச்சிட்டானுங்க. கடைசியில் ஏற்கனவே எனக்கு சாப்பாடுற போடு விஷமாகிடுச்சு. சாப்பாடுற போடுங்கிற மாதிரி போடுற சாப்பாடு விஷமாக தான் இருக்குது. இது இவனுங்க தனியாக வேறு கொடுத்தானுங்கன்னா விளங்கிரும். எங்கே வெரைட்டியாக தரானுங்க. டெய்லி தரது ஒரு கேவலமான சாம்பார் சாதம் கூட வெரைட்டி ரைஸுங்கிற பேரில் ஒன்று வைப்பானுங்க. அதையும் பிடிங்கிட்டானுங்க. இப்போ என்ன அக்கப்போர் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. கொல்ல பசி. அந்த அம்மா இன்றைக்கி மத்தியானம் கிளாஸ் இல்லைன்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நேராக லஹோரிக்கு லைன் போட்டு வச்சுருக்காங்க. லஹோரி கேமுக்கு தான் நேரம் வருவேன்னு நினைக்கிறேன், தெரியல. இன்னும் போயிட்டு கம்பெனிக்கு எவனும் இருக்கானா, ஃபுட் கோர்ட்டில் கூட்டம் இருக்கான்னு பார்ப்பேன். கூட்டம் இருந்தாலும் அப்படியே ஜகா வாங்கிட்டு எஸ்கேப்பு நேராக ஹாஸ்டலில் போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவேன். இல்லாட்டிலாம் நான் போக மாட்டேன். உங்களுக்கு ஓட்ட சாப்பாடையாக வந்திம்மா நீங்கள் காட்டுறேன். இந்த கிரவுண்டை நீங்களே பாருங்கள், எம்டியாக இருக்குது ஃபுல்லாக. இந்த முன்னாடி இருக்கிற இதுதான் எங்கள் ஃபுட் கோர்ட்டு. அங்கிட்டு தெரிகிறது எங்கள் ஹாஸ்டல் பாக்கு. இது கேர்ள்ஸ் ஹாஸ்டலு. இப்போ இந்த பக்கத்தில் இருக்க கிரவுண்டை தான் இன்றைக்கி சாயந்தரம் லஹோரி நடக்குது. எனக்கு ஆனால் அந்த கூட்டத்தில் கேமரா பிடிச்சி நடக்கணும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லுங்கள், எனக்கு தம்பிக்கு வேலை வரைய விளக்குங்க. கேஸும் தீர்ந்து போயிட்டு தான் ஒரு 3 நாள் கழிச்சு சாப்பாடு சாம்பார் மட்டும்தான் தருவாங்களாம். சப்பாத்திலாம் தர மாட்டாங்களாம். இந்த ஸ்வீட்டு அது இது அதெல்லாம் இருக்காதான். முன்னாடி மட்டும் அப்படி நாக்கு ருசியை கொடுத்து கிழிச்சிட்டாங்க. அதனால கொடுத்தாங்கல்ல. சரி 3 நாள் கொடுப்பாங்க. மீதி 4 நாளில் மீதி 4 நாள் 3 நாளுக்கு அப்புறம்லேருந்து அப்படி தான். இன்னும் 3 நாள் எல்லாம் சிலிண்டர் கிடைக்கிற வரைக்கும். திருப்பி சிலிண்டர் கிடைக்கிற வரைக்கும் வாரத்துக்கு 7 நாள் சாம்பாரா? ஐயோ, சோத்துல சாம்பார் தான் இன்னைக்கு. டேய் அவர் என்ன உகாதிக்கெல்லாம் வீட்டுக்கு போகாத, இங்கே ஒரு ஃபெஸ்ட்டே நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னாரு. அதான் வைக்கிற ஆக்கத்தை பார்த்தோமே நாங்கள். எத்தனை நாளைக்கும் இது வாரம் முடிகிற வரைக்குமா? சிலிண்டர் கிடைக்கிற வரைக்கும் இல்லை. இவனுங்க அந்த வாரம் உக்ரைன் ரஷ்யா போகிற 1.5 வருஷமாக போகுது. எனக்கு தெரிஞ்சு நான் பிடெக் முடிக்கிறதுக்குள்ளே இவனுங்க தந்துக்க மாட்டானுங்க. வீட்டுக்கெல்லாம் சாம்பார் தான். ஐயோ, பிடெக்கை சாம்பாரில் ஊற்றி அடிச்சிட்டானுங்களே. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது என் நிலமே எப்படின்னா,
தமிழ்நாட்டில் சாம்பார் சாதம் ஏற்கனவே தின்னு உயிர் வாழ்கிற நிலமெல்லாம் அதே சாம்பார் சாப்பிடுவேன். அப்படியே கண்டினியூ பண்ணிப்பான். அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு பிரச்சனை இல்லை. நான் கேட்டேன், ம் விறகடுப்புல பண்ண வேண்டியதானே? விறகடுப்பில் தானே? நல்ல ஐடியா தானேக்கா. நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்றாங்க. நீ ஏன்டா பண்ண முடியாது? இங்கே பாருங்கள், பெங்களூர் ஃபுல்லாக ஏற்கனவே நிறைய பிஜியில் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி விறகடுப்பில் சமைக்க. மக்களே என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ சாப்பிட்டாச்சுன்னெலாம் சொல்ல மாட்டேன், சாப்பிடல. நேரம் மினிமாட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். மினிமாட்டுக்கு போய் தான் நீ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரூமில் போய் செட்டில் ஆயிடுவேன். ரூமில் போய் மட்டையிற வேண்டியது. ஏன்னா இவனுக்கு போடுற சாப்பாடே விஷம் மாதிரி தான் இருக்குது. இதில் வேறு அப்போது போன கிளிப்பில் சொன்னேன்ல, 3 நாளைக்கு ஒரு நல்ல சாப்பாடு, 3 நாளைக்கு இத்து போன சாப்பாடுன்ட்டு. 3 நாளுக்கு இல்லையா, இன்னும் 3 நாள் கழிச்சுலேருந்து ஃபுல்லாக இத்து போன சாப்பாடாம். வாரம் ஃபுல்லாக சாம்பார் சாதம், கறி சாதத்தையாவது போடுவாங்களான்னு தெரியல. கறி வேக டைம் ஆகுதுன்னு கறி சோத்தில் கை வச்சுருவாங்கன்னு பயமாக இருக்குது. நமக்கெல்லாம் கறி சோறு திங்காட்டி உடம்பு ஓடாது. அதனால தான் எனக்கே கவலையாக இருக்குது. என்ன பிடுங்க போகிறேன்னு தெரில. முதல்ல போயிட்டு மினிமாட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மினிமாட் இருக்குதான்னு பார்ப்போம். முதல்ல மினிமாட்னா தான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கையே. நேரம் ஊரில் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு தெரில. ஃபில்டர் பிடிக்க போனேன் என் காலையில். எனக்கு தெரிஞ்ச அந்த நேரம் தலைவங்க குஜாலாக இருப்பான். நம்ம டக்கு டக்குன்னு போயிட்டு மினிமாட்டில் தான் வாங்குவோம். ஓ புது மாப்பிள்ளை, என்னையா கோலம் இது? வா, எதுவும் கல்யாணத்துக்கு போறியா? இல்லைடா, கல்யாணம் பண்ணலாம். பாட்டு இல்லை, எதுக்கு தலை கீழே குனிச்சிட்டே போகிற? ஏய், காற்றுல பறக்குது, இப்படி பிடிக்கணும்ல கரெக்டாக, அதுக்காக தான். அதுக்கு முடியும் கழிச்சிடும். மண்டையும் போகுது. நம்ம ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தன் வேட்டு சட்டையோட வந்திருக்கான். எவனு தெரில. சரி, என்னன்னு தெரில, எவனு தெரிலங்கிற மாதிரி போயிட்டு மினிமாட்டை வாங்கி மினிமாட்டை வாங்கிடுவோங்கிற மாதிரி ரோல் ஆகுது ஓவரா. மினிமாட்டில் வாங்குவோம். செக்கிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நமக்கு லிஃப்ட் இல்லை. நமக்கு இந்த லிஃப்ட் என்னடா அது குப்பை அதிகமாக இருக்குது இங்கே. பெருக்கலையா? ரைட்டு, படிக்கட்டு கந்தரகோலமாக இருக்குது. நமக்கு ஒரே ஃப்ளோர் தான்ப்பா. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தால் நம்ம ரூமு. லிஃப்டெல்லாம் 2வது ஃப்ளோருக்கு மேலே இருக்க வேண்டியது தான். நம்ம ஃப்ளோர் நட்டு நடுவில் நம்ம ரூம் இருக்குது. நான் அப்புறம் லஞ்சுக்கு இப்போ தான் போகிறீங்களா? ஓ, நம்ம ரூம் தான். நம்ம ரூம் நம்பர் 116. 1+6 7 தலை ஃபார் கிச்சன்லாம் சொல்ல மாட்டேன். ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு போனால் இந்த பெட்டில் இருக்கிற பக்கி வந்து லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்குது. கரண்ட் பில்லு காலத்தில் கட்டுறானுங்கிற தைரியம். ஆஹா, அதுதான் காரணம். வச்சுட்டு போன ரூம் அப்படியே இருக்குது. அப்படி இந்தியன் தியேட்டர் கிளாஸில் அந்தம்மா உசுரை வாங்கிட்டு இப்போது என்னென்னா மணி இப்போது 1:45 ஆகுது. 1:46 எக்ஸாக்ட்லி. இப்போது 5 மணிக்கு நமக்கு என்னது என்னப்பா அது ஒரு கேம் சொன்னாங்களே, லகோரி விளையாடுறதுக்கு விளையாட போகிறாங்கன்னா அதோட ஷெடியூல் வேணால் முடிஞ்ச வீடியோட சைடில் போடுறேன். வார்டனத்தை ரெக்கார்ட் பண்ண கூப்பிட்ருக்காரு. நம்ம கிளம்புறோம் 5 மணிக்கு. 5:20 கேம்னா எப்படி அங்கே ஒரு 4:45 சேர ஆரம்பிச்சிடாங்க பசங்க. அதனால் நம்ம ஒரு 4:50 அந்த டைமுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே என்ன பிளான்னு தெரில. சிஸ்டம் எடுத்துகிட்டு உட்காந்துடலாமா, இல்லை படுத்து கிடந்து ஃபோன் நோண்டலாமான்னு இருக்கிறேன். ஏதோ ஒன்று பண்ணலாம். இப்போதைக்கு இந்த விளாக் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னுக்கிறேன். விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நம்ம மினிமாட்டுக்கு போனோம், நொறுக்கு தீனி வாங்கலான்ட்டு ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்துடலான்னு பார்த்தேன். என் நேரம் பால போன மினிமாட்டு க்ளோஸில் இருக்குது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இந்த காட்டுறேன் பாருங்க ஃப்ரேமை, நீங்களே கொடுமையின் உச்ச கட்டம். இருங்க காட்டுறேன். முருகா எங்கே அந்த மினிமாட்டு? அங்கிட்டு இருக்குது. இரு, ஒரு 3 பொண்ணுங்க நிற்கிது காட்டுறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 பொண்ணுங்க நிற்கிதுல, அதுதான் எங்கள் மினிமாட்டு. பொண்ணுங்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னா மரத்துக்கல்ல மறைச்சி வச்சுருக்கேன். மினிமாட்டு ஏன் தெரில, க்ளோஸில் இருக்குது. ஆஹா, எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே இது. யாரா நீ சாமியார்? ஐயோ, இந்த ஆளோட இம்சையாக போச்சுங்க. கண்டது கழியை தூக்கி விண்டோக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு. இதெல்லாம் ரூம்குள்ளே பறந்து வந்து என் பொருள்
பொருள் மேலே விழுந்து என்னத்துக்கு ஆகுறது? இங்கே பாருங்கள், அத்தனை ஐட்டம் வச்சுருக்கேன். லேப்டாப் வச்சு, லேப்டாப்பு கீபோர்டு அவ்வளோ இருக்குது. இந்த ஆளை வச்சுக்கிட்டு இம்சையாக இருக்கே. ஊருக்கு போனாலும் இம்சை பண்ணுறாரியா. ஸோ 2 hours later. இப்போ ரூமுக்கு வந்து 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ அது விண்டோவை திறந்து மினிமார்ட் ஓப்பனில் இருக்கான்னு பார்ப்போம். ஓப்பனில் இல்லாட்டி நான்லாம் வந்துடுவேன். சவுண்ட் இருக்குது. அப்பா, மினிமார்ட் ஓப்பனில் தான் இருக்குது. போயிட்டு தான் வாங்கிட்டு வரும். பசி இருக்குது. சைலண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கலாம். கேட்டேன்னா நான் இங்கிட்டு இருக்கு. கிளம்பும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணணுமா ஃபேஸ் வாஷு? அப்படியே கிளம்புவோம். என்ன கெட்டு விட போகிறது? எவன் கேட்க போகிறான்? போவான், அவ்வளோதானே. சோடா புட்டி எடுத்து மாட்டிக்கும். யார் எதுவும் மாட்ட தேவையில்லை. ஃபோனு தேவை பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஃபோனில் 99% இருக்குது சார்ஜு. இது போதும். ஓகே. சட்டு போடுன்னு போகிறோம். மினிமார்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம். ஒரு பக்கம் வாய் ரோல ஆரம்பிச்சிச்சு படபடப்பில். டக்குன்னு போகிறோம், வாங்குகிறோம், வாங்கி திருப்பி ரூமுக்கு வரோம். முதல்ல நான் பிடிக்க போகிறது ஓரியோ. ஏதோ ட்ரீம் ஃபார் டீம் இந்தியான்னு போட்டிருக்கு. இந்த அங்கே தெரியுது. தெரியுது. இதை தின்னுக்கிட்டே யூடியூப்பில் நம்ம மேக்னெட் ஃபேமிலி சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டினியூ போடும்.